வியூவர்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த ஒரு சின்ன இன்டோர் தோட்டத்தை நான் உங்களுக்கு காமிக்கலாம், ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தோட்டத்தை நான் இன்றைக்கி ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இது வச்சுருக்கேன். ஸோ அதை ரீஅரேஞ்ச் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த செடியை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. சோத்துக்கத்தால் குட்டி குட்டியாக உள்ளது வச்சுருக்கேன். அதே மாதிரி இது நான் வாங்கிட்டு வந்தேன். அது தொட்டி மாற்றி இப்போ வச்சுருக்கேன், பெரிய தொட்டியில். நம்ம கோண்டோலாம் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்பார்ட்மெண்ட் கோண்டோமினியம்லாம் இருக்கிறோன்னா நம்ம உள்ளே எதுவும் செடியெலாம் வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு சில கோண்டோமினியம் அப்பார்ட்மெண்ட்டில் பால்கனி இருக்கும், வச்சுக்கலாம். ஆனால் ஒரு சில கோண்டோமினியம்லாம் பால்கனி இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு செடியே இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வாழ்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா இங்கே எப்படி இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஆனால் எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுங்களை ஏதாவது ஒன்று வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த மணி பிளான்ட்டு தான். அதை நம்ம சும்மா ஒரு தண்ணிக்குள்ளே பவுலில், கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா வந்துருச்சு. என்னென்னா வீட்டு உள்ளே இருக்கிறதுனால அது நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அந்த மாதிரியே ஒரு திக்காக ரொம்பலாம் பெருசாக வளராமல் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கனாக்கா எனக்கு அதிலிருந்து சரி நம்ம ஏதாவது இந்த மாதிரியே நமக்கு இது வருதில்லை, ஸோ இது மாதிரி வளர்ப்போன்னு நான் நிறையா செடிங்கள்லாம் வாங்கி நான் வச்சுருப்பேன். ஸோ நான் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா சன்லைட் ரொம்ப இல்லாததுனால நான் நிறைய செடி வாங்கிட்டு வருவேன். அது பூத்துருக்கும். அந்த பூத்து முடிஞ்ச உடனே அப்புறம் எதுவுமே வராது. ஸோ இப்படியே நான் பார்த்து ரொம்ப அது என்ன ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு. சரி இனிமேல் நம்ம என்ன பண்ணோம், அதை நினச்சி கவலைப்படுறதுக்கு அதை எப்படி நம்ம மாற்றி வேறு என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிக்கிறப்ப க்ரீனிஷ் லீஃபாக இன்டோர் பிளான்ட்டாக. ஏன் இன்டோர் பிளான்ட்ஸில் ரொம்ப கவனம் இல்லைன்னா, நமக்கு எப்பயுமே பூக்கிற மாதிரி உள்ள செடிங்களை பார்த்து அதுங்க மேலே தான் ரொம்ப ஆசை. ஸோ அதனால் எனக்கு இந்த இன்டோர் பிளான்ட் அந்த மாதிரி ரொம்ப அந்த பிளான்ட்ஸை பற்றிலாம் எதுவும் தெரியாது. அதனால அப்புறம் நான் விட்டுட்டு சரி மணி பிளான்ட்டு தானே வருது, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணி பிளான்ட்டை அப்படியே சும்மா சின்னமாக ஒடிச்சு இன்னொன்றில் அப்படியே வைக்க என்ன ஆயிடுச்சுன்னா அது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு காஃபி டேபிள் இருந்துச்சு. அந்த டேபிள் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் வீட்டில் நான் வீடு க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே கேட்காம எங்களோட விண்டோலேருந்து ஒரு ஹாலோட விண்டோலேருந்து அந்த சன்லைட் வரும். ஸோ அந்த லைட்டு வேணும்னா இதை தரையில் வச்சோம்னா, ஃப்ளோரில் வச்சா முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளோரில் வைக்கிறப்ப அந்த ஹைட்டு கிடைக்காதுல்ல. அப்போ அங்கே மேலேருந்து அந்த சன்லைட் கீழே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த காஃபி டேபிளை கொண்டு போய் அங்கே வச்சு இவங்களுக்கு ஹைட்டு கொடுத்தா ஓகேவா இருக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணப்போ அப்போ எல்லா செடியும் அங்கே வைக்கிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா வந்துருச்சு. பூ மட்டும்தான் சில செடிகள் பூக்கலை. அதனால் நான் எல்லாத்தையும் கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுட்டேன். ஸோ இங்கே இப்போ பார்த்திங்கன்னா வெறும் க்ரீனிஷாக என்ன வருமோ வரும். இது பார்த்திங்கன்னா பெரண்டை பாருங்கள், வீட்டு உள்ளே தான் இருக்குது. என்னென்னா இது கொஞ்சம் சதை பிடிக்கலை. இப்போ பெரண்டை இவ்வளோ இருக்குல்ல, இப்போ இதே வெயிலில் இருந்தால் நல்லா சதை பிடிச்சிருக்கும். ஆனால் இது சதை ரொம்ப இல்லை. ஸோ அதனால் ஆனால் நல்லா வந்துகிட்டே இருக்கும், நிறையா வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபுல்லாக நான் பாருங்கள், நான் இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நல்லா ஒரு மாதிரி ரொம்ப வந்துருச்சு. இப்போ நான் அதெல்லாம் கிளியர் பண்ணி சின்ன கட்டிங்லாம் எடுத்து புதுசாக ஒரு இதில் வச்சோன்னா இன்னும் நிறைய செடி கிடைக்கும். அப்போ வெயில் இல்லாத ஒரு சைடில் வைக்கிறப்ப இவ்வளோ செடி வரல. இப்போ இந்த இடத்துல இந்த மணி பிளான்ட்டை கொண்டாந்து வச்சோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதனோட க்ரோத் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இந்த மணி பிளான்ட் இங்கே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஆர்கிட் பூ, ஆர்கிட்னு சொல்லுவோம். அந்த இது பர்பிள் கலரில் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இது நான் வந்து வருமோ வராதோன்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு செடி, இந்த 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 செடி வந்து புதுசாக வந்தது. வாங்கிட்டு வர்றப்ப இந்த 2 தான் இருந்துச்சு. இது வந்து புதுசாக வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சார்கோல் இருக்குல்ல, கறி நம்ம வீட்டில் அடுப்பு கறி இருக்குல்ல, அந்த கறி போட்டாவே போதும், அதில் கிளிப் பண்ணி வந்துடும். அப்புறம் சோத்துக்கத்தாழை இருக்குது. இது பார்த்திங்கன்னா தூதுவளை, ஒரு குச்சி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். வெயில் இல்லாதனால வராது அப்படின்னாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போனாலும் யார்கிட்டையாவது செடி இருந்துச்சுன்னா ஒடிச்சிட்டு வந்துடுவேன். ஸோ அப்போ தூதுவளை குச்சியாக கொடுத்தாங்க. நிறைய இருந்தது, எல்லாம் நம்ம எடுத்துட்டோம் சமையலுக்கு. அதனால் இப்போ வந்து இந்த கொஞ்சம்தான் இருக்குது. அப்புறம் கற்பூரவள்ளி ரொம்ப நல்லா வரும். இப்போ என்னன்னா இந்த மணி பிளான்ட்டை கொண்டாந்து நீங்கள் வச்சோன்னே அவங்களுக்கு அந்த வெளிச்சம்லாம் பத்தாமல் அப்படியே மறந்ததுனால இப்போ இந்த இலையெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எந்த மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி சரி, இப்படி வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எது உங்களுக்கு வீட்டுள்ளே வருதோ அந்த பிளான்ட்டை கொஞ்சம் நிறையா கட்டிங்ஸ் எடுத்து நிறையா தொட்டிங்க வாங்கி குட்டி குட்டியாக வாங்கி அதை நீங்கள் வீட்டு உள்ளே அங்கங்கே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப ஒரு லைவ் இருக்கும், ஒரு ஒரு பசுமையான இடங்கள்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, மாடர்னாக எல்லாம் கோண்டோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்ப ஒரு லைவ்லினஸ்ஸே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த லைவ்லினஸ்க்காக நம்ம தான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் பண்ணணும். அதேமாதிரி பாருங்கள், எனக்கு வந்து இந்த மருந்து செடியெல்லாம் வச்சுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வந்து ஒருத்தவங்கள்ட்ட முடக்கத்தான் கீரை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்போ அவங்கள்ட்ட கீரை கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு செடி தர்றேன் வரும் அப்படின்னாங்க. இல்லை எங்களுக்கு வெயில் இல்லை வராதுங்க. இல்லை பரவாயில்ல, கொண்டு போய் வைங்க, கொஞ்சம் வெயில் இருந்தால் போதும்னாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு தொட்டி நிறைய அந்த செடி கொடுத்தாங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 இலை எடுத்து ரசத்துக்கு போட்டுக்குவேன். ஸோ இதுவும் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெருசாக இலைகள் வரலைனாலும் அந்த இருக்கிற இலைகள் வந்து இப்போ நம்ம பறிச்சுட்டு வந்தோன்னா கூட 2 நாளைக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இது செடியோடு இருக்கா, எப்படி பார்த்தாலும் ஒரு 3 months வரையும் அந்த பெரிய பெரிய இலையெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி 1 time இல்லை 2 time நம்ம ரசம் வைக்கிறப்ப நான் எடுத்துக்கிறதுக்காக இதை கொண்டாந்து வச்சுருக்கேன். தெரியல எவ்வளவுக்கு இன்னும் அது நல்லா க்ரோ இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த பிளான்ஸ் எல்லாம் இன்டோர் பிளான்ஸ் நான் வச்சுருக்கேன். அதை வந்து நான் ரீசெட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன். இப்போ இது எல்லாம் வந்துட்டு நம்ம சரி பண்ணி திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணணும். என்னென்னா இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா அது உள்ளேயே பெருசு பெருசாக வந்து ஒன்று மேலே ஒன்று அப்படியே இதாயிருச்சு, வளர்ந்து அதுக்குள்ளேயே வந்து வேர் வந்து உள்ளுக்குள்ளே அந்த பக்கத்தில் இருக்கிற மண்ணில் போய் பதிஞ்சு வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் பார்த்திங்கன்னா நிறைய புது கட்டிங்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா? இப்போ அதெல்லாம் புது கட்டிங்ஸ் எடுத்தோம்னா இதெல்லாம் வந்துட்டு நல்லா நீட்டாக வந்துடும். ஸோ எங்கள் வீட்டு தோட்டத்தை நான் எப்படி திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு முதல்ல நல்லா தொடச்சி காய வச்சுக்கலாம். நான் ஏன் வந்து இதில் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் போடுறேன்னா, நம்ம தொட்டியெல்லாம் தண்ணி ஊற்றுறோம்ல, செடியில் தண்ணி ஊற்றுறப்ப அதில் எதுவும் லீக் ஆகிடக்கூடாது, வுட்டு டீப்பாய்ங்கிறனால. ஸோ கொஞ்சம் பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நான் பிளாஸ்டிக் வந்து அது கீழே போட்டு விடுவேன். பாருங்கள், இப்போ நம்ம அதை தொடச்சி அதை வந்து நீட்டாக பிளாஸ்டிக் பேப்பர் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு செடியாக அதெல்லாம் ட்ரிம் பண்ணி புது கட்டிங்ஸ் எடுத்து புதுசாக ஒரு இதில் வச்சுட்டு இங்கே வந்து அடுக்க வேண்டியதுதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த செடியை எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு. ஸோ நம்ம வந்து மணி பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு புது கட்டிங்ஸ் கிடைக்கும்.
ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 கட்டிங்ஸ் கிட்ட எடுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி மண்ணெல்லாம் கொஞ்சம் அப்படி குழி விழுந்துருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம திரும்ப அந்த மண்ணை வந்து கொத்தி விட்டுட்டு சரி பண்ணி வைக்க வேண்டியதுதான். வீட்டுக்குள்ளே நம்ம கார்டன் செட் பண்ணுறோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னென்னா மண், அந்த ஃப்ளோரெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டர்ட் ஆகும். ஸோ கீழே இது மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பேப்பர் இருந்ததுன்னா அதை நீங்கள் விரித்து வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து செய்யுங்க. இப்போ நம்ம அதை கட் பண்ணோம்ல, அங்கேயும் நமக்கு வந்து வேர் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இப்படி இந்த மணி பிளான்ட்டை வந்து நீங்கள் என்ன மாதிரி இப்படி வளைச்சி வச்சிங்கனாலும் அங்கேருந்து ஒரு புது செடி வந்துடும். அந்த ஷேப்பும் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இது வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா, ஒரு துணி வச்சு இதை அப்படியே நல்லா தொடச்சி விட்ருவோம். வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த செடி எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றிட்டுருக்கோம்ல, தண்ணி ஊற்றி உங்களுக்கு அந்த மண்ணெல்லாம் இது பண்ணி போயிருக்கோம். ஸோ நான் வந்து சும்மா லைட்டாக இப்படி இந்த மாதிரி தொடச்சி வச்சுருவேன். நம்ம மற்ற திங்ஸ் எப்படி துடைக்கிறோமோ அது மாதிரி ஒரு லைட்டாக இப்படி தொடச்சிட்டோம்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்புறம் அந்த கீழே இருக்கிற அந்த தட்டெல்லாம் வந்துட்டு நல்லா நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதனோட புது கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வச்சுருப்பேன். உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நம்மளோட கிச்சனில் பாட்டில்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாட்டில் எப்போயுமே இதாகாது, நல்லா இருக்கும். அந்த மூடி மட்டும் என்ன ஆகும்னாக்க, நம்ம அந்த ஹீட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறனால அந்த மூடி மட்டும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அந்த நான் மூடி போட்டுட்டு இந்த பாட்டில் எல்லாம் நான் சேர்த்து வச்சுருப்பேன். அந்த பாட்டில் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாட்டில் வச்சுருப்பேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இதை வந்து 3 கட்டிங்ஸாக தான் பிரிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இது ஒரு புது கட்டிங்ஸ், புது செடி ஆகிட்டு. இது அப்படியே என்ன ஆயிரும்னா, அது அப்படியே க்ரோ ஆயிரும். ஸோ நமக்கு ஒரு புது ஒரு தொட்டியை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதிலேருந்து நமக்கு ஒரு புது செடியும் நமக்கு கிடச்சிரும். புதுசாக ஒரு கட்டிங்ஸ் எடுத்து வச்சாச்சு. ஓகே, இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மணி பிளான்ட்டு, ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி அது இப்படி பக்கத்தில் வச்சாதான் அவங்களுக்கு வந்து அழகாக பச்சை பசேன்னு தெரியும். ஸோ அதனால் வச்சுருக்கேன். கற்பூரவள்ளி 3 தொட்டியில் இருந்துச்சு, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு தொட்டியாக மாற்றிட்டேன். சோத்துக்கத்தால் குட்டி குட்டியாக உள்ளது வச்சுருக்கேன். இது வந்து தூதுவளை இலை. ஸோ எல்லாம் வந்துட்டு அது வெயில் பத்தாமல் இருந்தனால அப்படி இருந்துச்சு. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சுல, பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா தளைஞ்சிரும். நான் நம்ம சமையல் வீடியோ எடுக்கிறப்ப அது நல்லா துளுத்தோன்னே உங்களுக்கு அதில் காமிக்கிறேன். இந்த சோத்துக்கத்தாலையும் அது மாதிரி தான் எல்லாம் பண்ணி வச்சு, இது வந்து ஆர்கிட் இப்போ தான் இலை துளுத்துட்டு வருது.
இனிமேல் தான் பூக்கும் அது. இது பிரண்டை வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா சமையலுக்கு ஒரு நாள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம அந்த க்ளீன் பண்ணோம்ல, அப்போ நான் எவ்வளோ அந்த மணி பிளான்ட் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்தேன் பாருங்கள். அதனோட கட்டிங்ஸ் பாருங்கள், எவ்வளோ பிளான்ட் நான் வந்து எடுத்திருக்கேன்னு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பாட்டில்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்தால் கூட நான் அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். ஸோ அவங்க பாட்டிலோடு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் அப்படியே குட்டி குட்டியாக வச்சுருப்பேன். ஏன்னா பார்த்துட்டு கேட்பாங்க, கண்டிப்பாக எங்களுக்கு வரமாட்டேங்குது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் நான் கொடுத்துருவேன். மாதிரி இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து தொட்டி மாற்றி இப்போ வச்சுருக்கேன், பெரிய தொட்டியில். இதுவும் வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, இதுவும் வந்துட்டு தொட்டி மாற்றி வச்சுருக்கேன். இங்கே ஒரு மணி பிளான்ட்டு இந்த இது வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோதான். இதுதான் என்னோடய வீட்டு தோட்டம். ஸோ இதுதான் எனக்கு கொஞ்சம் நான் வந்து ஒரு மாதிரி சோர்வாக இருந்தேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப அதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி வைப்பேன். அப்போ நமக்கு கொஞ்சம் என்ன இருக்கும், சோர்வாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இப்படி தான் என்னோடய வீட்டு தோட்டத்தை அப்பப்போ நான் வந்து செஞ்சுக்குவேன். ஏன்னா நம்ம வந்து கோண்டோவில் இருக்கிறனால பூச்செடி வந்து வைக்கிறதுக்கு வெயில் பத்தாதனால வராது. ஸோ அதெல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டு இப்போ கடைசியாக அந்த முடிவுக்கு வந்து இப்படி செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது ஒரு க்ரீனிஷாக இருந்தாக்கா நமக்கு கண்ணுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், மனசுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ எது உங்கள் வீட்டுக்கிட்ட வருதோ, உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சா வளருமோ அந்த மாதிரி செடியை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், இங்கே ஒரு பவுல், கண்ணாடி பவுல் இருந்தது, அதுலேயும் வச்சுருக்கேன். ஸோ எங்கெங்கே முடியுமோ நீங்கள் எங்கெங்கே வச்சுக்கோங்க. நான் கிச்சனில் கூட வச்சுருப்பேன், நான் சமையல் பண்ணுறப்ப காமிச்சிருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உடனே நீங்கள் பார்க்கலாம். நன்றி.